அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு உப்பு பரிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஆனால் இதுக்கு பலனும் ரொம்ப அதிகம். அதுவும் இந்த மார்கழி மாத அமாவாசையில் அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வர்ற இந்த அமாவாசையில் நம்ம இதை செய்கிறதுனால பணத்துக்கு என்றைக்குமே நமக்கு பஞ்சம் இருக்காதுங்க. பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வற்றாமல் பணம் இருந்துக்கிட்டே இருக்க முக்கியமாக பண பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அதுவும் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்கிறது ரொம்பவே விசேஷம். இந்த கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்கிறது. அதனால் இதை எப்போவுமே நம்ம இந்த அமாவாசை நாளில் நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே விசேஷம். நேர்மறை ஆற்றலை கொண்டு கொடுக்கறது இந்த கல்லுப்புங்க. எதிர்மறை ஆற்றலெல்லாம் வெளியேற்றிட்டு நேர்மறை ஆற்றலை நமக்கு கொண்டு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறது இந்த கல்லுப்பு. என்ன ஒரு கந்திஷ்டி இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பயப்படாமல் இந்த உப்பு நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணும்பொழுது எல்லாமே இதுலேருந்து விலகி போயிருங்க. அதுக்கு ஒரு மண் அகல் எடுத்துக்குங்க. புதுசாக இருக்கட்டும், ஏற்கனவே விளக்கு ஏற்றாத ஒரு அகலாக எடுத்துக்குங்க. நம்ம இதவே திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் புது அகலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் புதுசாக உப்பு அதில் வச்சுக்குங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் நம்ம இந்த அகலையே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஏற்றாத அகலாக புது அகலாக முதல்ல எடுக்கும் பொழுது புதுசாகவே நீங்கள் எடுத்து அதில் உப்பை எடுத்துக்குங்க. அது மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க. மஞ்சளும் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று, மங்களகரமான பொருள்கள்லையும் ஒன்று. அதனால் இந்த மஞ்சள் தூளை அது மேலே வச்சுட்டு கூடவே கொஞ்சம் குங்குமத்தையும் வச்சுடுங்க. அது மேலே ரூபா காயினை வைங்க. நம்ம இதை பணத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம். அதனால் ரூபா காயினை அது மேலே வச்சுடுங்க. ரூபா காயின் இல்லைங்க, ரூபா காயின், ரூபா காயின், எது ரூபா காயின் எது இருந்தாலும் நீங்கள் அதில் வைக்கலாம். கூடவே ஒரு 2 நல்ல சுத்தமான ஏலக்காவை, அதாவது பூச்சி இல்லாமல் நல்ல ஏலக்காவாக பார்த்து 2 ஏலக்காவை அது மேலே வச்சுருங்க. இந்த ஏலக்காவும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுங்க. அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அது கூட வச்சுடுங்க. அவ்வளவுதாங்க. இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பணம் எங்கே வச்சு எடுக்கிறீங்களோ, அலமாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பீரோவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் இதை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அப்படியே இருக்கட்டும். அடுத்த அமாவாசைக்கு இந்த காயினை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டுறலாங்க. உங்களுக்கு தண்ணி பக்கத்தில் இல்லை, அது விடுற வசதி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் இது போல் இந்த சிம்பிளான ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காதுங்க. நீங்கள் பணம் வச்சு எடுக்கிற இடத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களை எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு பண தட்டுப்பாடே இருக்காது. அதனால் இதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியில் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம இருக்கிறதுக்கு, வீட்டில் கண் திருஷ்டி இது மாதிரி எதுவுமே நம்ம தாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் இது மாதிரி 7 அகல் இல்லை 5 அகலில் இது மாதிரி உப்பை கொட்டி வச்சுடுங்க. உங்கள் வீட்டில் நான் முன்னாடியே இதை சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ, சமையல் அறையில் 1, ஹாலில் 1, ரூமில் 1, பாத்ரூமில் 1, அது மாதிரி எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கும் 2 பாத்ரூம் வச்சுன்னா 2 பாத்ரூம் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கலாங்க. தப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த அகலில் இது மாதிரி இது ஏற்றின அகலாக இருக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. புது அகல் தான் வைக்கணும்னு கிடையாது. பழைய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் இந்த உப்பை கொட்டி அப்படி அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருங்க. ஒரு இடத்துலையும் வச்சுருங்க. அதே போல் அடுத்த அமாவாசை எடுத்து இதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிடலாம். இல்லை கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இதை வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல் பெருகி எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வெளியில் போயிருங்க. கண் திருஷ்டியெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. யாரும் ஒரு பொறாமையோட எண்ணத்தோடு நம்ம பார்த்தாலோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அது எல்லா தீய சக்தியும் இந்த உப்பு மூலயமா வெளியில் போயிருங்க. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இதை செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு திருப்பி கழுவிட்டு புது உப்பை கொட்டி அதே மாதிரியே நீங்கள் வைங்க. அதுவும் இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருது. மிகச்சிறந்த நாளான அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வருதுங்க. அதனால் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.
இத முடிஞ்சவங்க வாரம் வாரம் கூட செய்யறது ரொம்பவே சிறப்புங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். முடியாதவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நீங்க வந்து மாசம் மாசம் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா இந்த கல்லுப்பு பரிகாரத்த நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்க வீட்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.